48 வசனங்களை அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து மாறிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அது கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளையும் கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தி மிக தெளிவாக நமக்கு விளங்க செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில ஓமைகள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பேசுவார். அநேக ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு ஓமையை ஆண்டவர் மீண்டும் அது எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், சகலவிதமான மீன்களை சேர்த்து மாறிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வலையில இருக்கக்கூடிய எல்லா மீன்களையும் அதை கரையில இழுத்து அது நிறைந்ததை இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளிலே கூடையில சேர்த்து ஆகாதவைகளை என்ன செய்வாங்களாம் எரிந்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கூடையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற மீன்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நல்ல மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல மீன்கள் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது சொன்னா, 49ஆம் வசனத்திலே நீதிமான்களுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் யாருங்க? நீதிமான்கள். அப்போ ஆகாத மீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாத மீன் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் பொல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாத மீன்கள் யாருங்க? பொல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாதவர்களை எங்க கொண்டு போய் போடுவாங்களா? அக்கினி சூளையில கொண்டு போய் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கொண்டு கவனிங்க. என்ன மீன் என்று சொன்னால், நம்ம எல்லாரும் அந்த 48ல நல்லவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல மீன்கள். சுருக்கமா என்ன சொல்லணும்? நல்ல மீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மீன்கள். இன்றைக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, மீன்களை குறித்துதான செய்தி. ஆமென். அல்லேலூயா. நல்ல மீன் எல்லாம் ஆண்டவர் எங்க கொண்டு போற? கூடை. அந்த கூடையில கர்த்தர் சேர்ப்பார். அந்த கூடை தாங்க இன்றைக்கு பரலோகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. திருச்சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு கண்டிப்பா வருவோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. இப்படியாகிலும் நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு போயிடணும். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போறது யாருன்னு சொன்னா, கர்த்தர் தான் நம்மளை கொண்டு போவாரு. ஆவியானவர் நம்மளை வேர் பிரிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் பிரிச்சிருவார். நல்லவைகள் ஒரு பக்கம் பிரிக்கிறாரு, கெட்டதை ஒரு பக்கம் பிரிக்கிறாரு. நல்லதை பரலோகத்துல சேர்க்கிறாரு, கெட்டதை அக்கினியிலே போடுறாங்க. ஆனா எடுக்கும் போது எல்லாம் ஒன்னாதான் வருது. எடுக்கும் போது கடல்ல எல்லாம் அந்த வலைக்குள்ள எல்லாமே ஒன்னா வருது. வலைக்குள்ள எல்லாம் ஒன்னா வருது. ஆனா வலைக்குள்ள ஒன்னா வருது, கரையில இழுக்கிறாங்க. இழுத்து அது உட்கார்ந்து தனித்தனியாக பிரிக்கிறார். இன்றைக்கு பிரிக்கிறது யாருன்னு சொன்னா, ஊழியக்காரர் அல்ல, விசுவாசிகள் அல்ல. கர்த்தர் தான் பொல்லாதவனை ஒரு பக்கம் வைக்கிறாரு, நீதிமான் நல்ல லிஸ்ட்ல வைக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் மீன் தான், மீன்களாக இருக்கிறோம். எல்லாருமே மீன் தான். ஆனா எப்படிப்பட்ட மீனா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக நல்ல மீனாக நீங்க இருக்கணும். யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட மீனா இருக்கணும்? நல்ல மீன்களா இருந்தீங்கன்னா எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு கண்டிப்பா போயிடலாம். அப்போ நல்ல மீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சிலதெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். அநேக காரியங்களை நாம விட்டுவிடும் போது நமக்கு என்ன பெயர் கிடைக்கும்னா, நல்லவன் என்று நமக்கு பெயர் பெற முடியாது. பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அதான் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
தேசியத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷனை எது தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னா சாப்பிடுறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதான், இருதயத்திலிருந்து வெளியே வரதான் மனுஷன் என்ன செய்யும், அது தீட்டுப்படுத்துவதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய குணம் எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்னா நல்ல குணமாக இருக்க வேண்டும். உள்ளத்துல வஞ்சகம், உள்ளத்துல கசப்பு, உள்ளத்துல வைராக்கியம், உள்ளத்துல யுத்தம், உள்ளத்துல சண்டை, இப்படிப்பட்டவெல்லாம் யாரு அப்படின்னா பொல்லாதவனுடைய கிரியைகள். இந்த பொல்லாத காரியத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வெளியே நல்லவனாக நீங்க இருக்க வேண்டும். இவ ரொம்ப நல்லவன், இவ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு சாட்சி நம்ம பெறணுங்க. சாட்சி பெறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வைப்பார் அப்படின்னா, நம்ம வைக்க வேண்டிய இடமே ஒரு வித்தியாசமான இடத்துலதான் கர்த்தர் வைப்பார். நீ இருக்க வேண்டிய இடம் ஆண்டவர் உன்னதத்திலே வாசம் பண்றார் பாத்தீங்களா, அந்த உன்னதமான ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். ஆகவே நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்க, நம்முடைய சுபாவம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணமாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் கர்த்தர் கூடையில சேர்த்து கொண்டு போவார். சொல்லுங்க அல்லேலூயா. சபையில நீங்க நிலைச்சிருப்பீங்க. இது சின்ன சபை, பரலோக பெரிய சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் சின்ன மெய்ப்பன், ஆண்டவர் பிரதான மெய்ப்பன் இயேசுதான். மெய்ப்பர்களுக்கெல்லாம் மெய்ப்பன் யாருன்னா பெரிய மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அந்த மெய்ப்பனுடைய கீழே தான் நம்ம போக போறோம் எல்லாருமே. நாம் எல்லாரும் அங்க போனா ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா நீங்க நல்ல மீனா இருக்கணும். அல்லேலூயா. என்ன மீன்? நல்ல மீனா. கெட்ட மீனா நல்ல மீன்? சொல்லிட்டா பாப்பா, நீ ஒரு நல்ல மீன். அல்லேலூயா. நல்ல மீனா இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மை பரலோகத்துல கொண்டு போய் அவர் சேர்ப்பார். 49 வசனத்துல எழுத, இப்படியே உலகத்தினுடைய முடிவிலே நடக்கும். இதுதான் ஆண்டவர் உலகத்துடைய முடிவு இருக்குல்ல, ஃபைனலா தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, இது யார் செய்வாங்க? கர்த்தர். விதைக்கும் போது நம்ம என்ன விதைக்கிறோம்னா நல்ல விதை தான் விதைக்கிறோம், பயிர் வளையுது. ஆனா கலையை யாரும் விதைக்கிறதே இல்லை, அது தானா அந்த கலைகள் என்ன செய்யுது, வருது. அது தானா வருது, தானா வருது அந்த கலை. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே நம்ம நிலத்துல நல்ல தலை விதைச்சு எப்படி கலைகள் வந்தது? அது வரும், சாத்தான விளைச்சல். அப்ப நாங்க அறுத்துட்டோம் இல்ல, முடிவு இருக்கு, நான் பாத்துக்கிறேன் தராங்க. ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையில யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சொல்லி நம்ம யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ஒன்று, அந்த மரம் இருக்குல்ல, நல்ல கனி கொடுக்கிற மரம் கண்டிப்பா நம்ம அறிய முடியும். கனிகள் நிறைந்த ஒரு மரங்களாக நாம் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், நல்ல எண்ணமும் நல்ல குணமும் நல்ல வார்த்தைகளும் நல்ல பார்வைகளும் நல்ல செயல்களும் நம்மளிருந்து வெளிப்பட்டால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர்களாக இருப்போம். நற்செயல் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நம்ம வாழ வேண்டும். பிரியமானவரே பிரியமானவளே என்று நம்மளை ஆண்டவர் அழைக்க வேண்டும். அனுதினமும் ஜபத்திலையும் வேத வசனத்திலையும் நாட்களை செலவு செய்ய வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும், எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் செய்யும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ வேதத்திலே அத்தனை காரியத்தை நாம் கை கொண்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நான் எப்படிப்பட்ட மீன்களா இருக்கணும்? நல்ல மீனா இருப்பீங்களா? இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல மீனா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. 17:20. நான் அவர்களுக்கு இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பழத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், நாம் அவர்களுக்கு இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணம்
காண்பாய், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மீன் இடத்துல இருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளி பணத்தை எடுக்கும்படியாக சீமோன் பேதுருவிற்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த வெள்ளி பணம் எங்கிருந்து வருகிறது சொன்னால், அந்த மீனினுடைய அந்த வாயிலிருந்து அந்த வெள்ளி பணத்தை அவர் எடுக்கிறார். வாயை திறந்து பார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். திறந்து பார்க்கும் போது ஒரு வெள்ளி பணம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு அதிசயமா, ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மேல இருக்கிற 24ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் நமக்கு புரியும். அவர்கள் கப்பர்நகூமிலே வந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்தவில்லையா என்று கேட்கிறார்கள். வரி கேட்கிறவங்க வந்து வரி கேட்கிறாங்க, வரி பணம் செலுத்த வேண்டும் என்று சீமோன் பேதுருவிடத்துல வந்து குறிப்பா யாரு மேல கண்ணு வைக்கிறாங்கன்னா, சீசைகள் எல்லாம் கொடுத்தாங்க. போதகர் யாரு? போதகர் மேலாம் கண்ணு வைக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு மேல கண்ணு? உங்க போதகர் வரி பணம் செலுத்துறது இல்லையா என்று சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்யுது, வரி பணத்தை வந்து பணத்தை கேட்கிறாங்க. இந்த செய்தி வந்து யாரு காதுல வருது? இப்போ இயேசு சாமியுடைய காதுல வரும். 25ஆம் வசனம், அவன் வீட்டுக்குள் வந்த போது அவன் பேசுகிறதை முன்னமே இயேசு நோக்கி, ஆண்டவர் தெரியுங்க, கர்த்தருக்கு தெரியும். வெளியில பேசுகிறது, நீங்க வெளியில பேசுறீங்கன்னா உள்ள இருந்து அவர் கேட்டுருவார். அறையிலிருந்து, பள்ளி அறையிலிருந்து ஆண்டவருக்கு வந்து தெரியும் வெளி உலகத்துல நம்ம என்ன பேசுவோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். பாருங்க, அவன் வீட்டுக்குள் வரும்போது பேதுரு வந்து சொல்லத்தான் வராரு. ஏசப்பாட்டு எப்படியாக சொல்லணும், நம்ம கிட்ட காசு இல்ல, சீசர்கிட்ட பணமே கிடையாது, ஆனா சாப்பாடு இருக்கு. அல்லேலூயா. எங்க போனாலும் என்ன உண்டு? சாப்பாடு. நல்ல சாப்பாடு. ஏசுவாமி கூட இருக்கும் போது சாப்பாட்டுக்கு, தண்ணிக்கு, தூங்குவதற்கு எந்த குறையும் இல்லை. எல்லாம் கையில பணமே கிடையாது, ஆனா அது எல்லாமே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வந்து பேதுரு வந்து ஒரு தேவாலயத்திற்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து பேதுரு யோவானை பார்த்து பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்கும் போது ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும் போது, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவம். அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, பேதுரு யோவான் என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட வெள்ளியும் பணமும் இல்ல. எங்ககிட்ட என்ன இல்ல? இயேசு சாமி வெள்ளியும் பணத்தையும் கொடுக்கல, பணம் கொடுக்கல. ஆனா வந்து அதின் நேரங்கள் எல்லாமே நடக்கும். சீமோன் பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு பெரிய காரியம். வீட்டுக்குள்ளே வரும்போது 25ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று அவன் சொல்லும் போது, இயேசு சுவாமி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்துகிறது இல்லை. பிள்ளைகள் செலுத்தக்கூடாது, நான் செலுத்துறேன். பிள்ளைகளுக்காக நம்முடைய தகப்பன் வரி பணத்தை செலுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் பெற்றோர்கள் தான், நீங்களும் பெற்றோர்கள் தான். பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக யார் வரி பணம் செலுத்துவாங்க? பெற்றோர்களாக நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சேர்த்து வரி பணத்தை செலுத்துவீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சீஷர்களை பார்த்து, நீங்க எனக்கு பிள்ளைகள் வந்து நான் கொடுக்க விட மாட்டேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை செலுத்துகிறேன் என்று சொல்றார். நான் அதை கொடுக்கிறேன் அப்படின்னா, எங்க இருந்து ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அவளுக்கு இடலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தேவைகளை எதுல இருந்து எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனிடத்துல இருந்து அந்த தேவையை தேவன் எடுக்கிறார். மீன் யாருங்க? விசுவாசிகளாக நீங்க தாங்க. மீன்கள் யாரு? நீங்க தான் மீன்கள். விசுவாசிகளாக நீங்க தான் மீன்கள். ஆகவே தேவைகள் எங்கிருந்து ஆண்டவர் வந்து வாங்குகிறார் என்று சொன்னால், விசுவாசிகளிடத்திலிருந்து தான் அந்த பணத்தை கர்த்தர் வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. அது இருக்கா இல்லையா?
ஆண்டவர் வந்து இந்த மீன் என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி பணத்தை வாயிலே வைத்து இயேசுவுக்காகவும் சீஷர்களுக்காகவும் கொடுக்கிற மீனுங்க. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. என்ன மீன் இது? உதவி செய்கிற மீன்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே உதவி செய்கிற ஒரு மீன் அல்லது கொடுக்கிறதான ஒரு மீன். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பவுமே இயேசுவுக்காக ஒரு வெள்ளிப்பணத்தை வைத்திருக்கிற மீனாக இருக்க வேண்டும். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஒரு வெள்ளிப்பணம், ஒரு வெள்ளிப்பணம். அந்த ஏழை விதவையை பாருங்க, 2 வெள்ளிப்பணத்தை, 2 காசை காணிக்கை பெட்டியில போட்டால் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை எதை அங்கீகரிக்கிறார் என்று பார்த்தால், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கிறதான ஏழை தான், விதவைதான், வறுமையில இருக்கிறவங்க தான். ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்கிறதான ஒரு மீன். அல்லேலூயா. Hallelujah. பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மீன்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு அலையை சொல்லுங்க பாருங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. ஆகவே அந்த மீன்கள் என்ன செய்யுது அப்படின்னா, இயேசுக்காக அந்த உலகத்துல இயேசு வாழும் போது அந்த மீன் தான் வந்து இயேசுக்கு வரி பணம் கட்டினது. ஆமென். Amen. இயேசுக்கு வரி பணம் கட்டியது. நான் கொடுக்குறேன் ஐயா உங்களுக்கு ரெண்ட். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. சீஷர்களுக்கு ரெண்ட் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அவங்க செலவுக்கு நான் கொடுக்குறேன். அவங்களுடைய குறைச்சல் இருக்க நான் கொடுக்குறேன். அந்த குறைவை நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கிற ஒரு மீனை கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்காரு. Praise the Lord. அந்த மீன்களாக தான் நீங்க இருக்கீங்க. Amen. அல்லேலூயா. Hallelujah. நீங்க என்ன மீனா இருக்கணும்? கொடுக்கிற மீனா இருக்கணும். கொடுக்கிற மீனா இருக்கணும். நல்ல மீனாக இருக்கணும். Amen. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இன்னொரு மீன் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். Praise the Lord. Hallelujah. 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 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள். 3 நாள் ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே மிக அதிசயங்களிலே இது ஒரு அதிசயம். இது எதற்கு ஒப்பிடுகிற சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தபடி 3 நாள் அவர் இருந்தார். 3 நாள் கழிச்சு உயிரோடு கூட வந்தார். அதுதான் வந்து வேதவாசம் சொல்றது, யோனாவிலும் பெரியவர் இயேசு. Amen. இயேசு எப்படிப்பட்டவர்? யோனாவிலும் பெரியவர். யோனாவிலும் பெரியவர். ஏன் யோனாவிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்குன்னா, இவர் வந்து மீன் வயிற்றுல இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து பாதாளத்திலே அவர் இருந்து மரித்து 3 நாள் இருந்து சாவையும் மரணத்தையும் பாதாளத்தையும் பேயையும் வியாதியும் எல்லாவற்றையும் ஜெயித்து இன்றைக்கு மேலே ஏறி வந்தார். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அதுக்காக தான் நம்முடைய இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அப்படி 3 நாள் இருந்தது போல யோனா எத்தனை நாள் இருந்தார் மீன் வயிற்றுல? 3 நாள் இருந்தார். இந்த 3 நாள் பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மீன், ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழியக்காரனை, தீர்க்கதரிசிகளை இதுதான் வந்து சுமக்கிறது. இது என்ன மீனுங்க? சுமக்கிற மீன் அல்லது பாதுகாக்கிற மீன். இந்த உலகத்துல ஊழியக்காரனை நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து சுமந்து இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களை சுமந்து இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளை சுமந்து இருக்கிறாங்க. எத்தனை நாட்கள் சுமந்து இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷங்களாக ஊழியக்காரர்களை பாதுகாத்து இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை வரக்கூடாது, ஊழியக்காரங்க எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது, அவங்க நம்ம தான் பாதுகாக்கணும். பைபிள்ல நீங்க பாருங்க, நிறைய பேர் ஆகாப் என்கிற வேவு பார்க்க வந்த
ஊழியக்காரர்களை, மோசேயினால் அனுப்பப்பட்ட அந்த ஊழியக்காரர்களை ஆபத்து வரும் தெரிஞ்ச உடனே தன் வீட்டிலே மேல் தட்டிலே ஒளித்து வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விசுவாசிகள் உண்டு. ஊழியக்காரர்களை பாதுகாத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிஷனரிகளை பாதுகாத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கஷ்டப்படுகிறதை பாதுகாத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தீமை வருகிறது, பொல்லாப்பு வருகிறது, அவர்களை சுமக்கிறதான பாதுகாக்கிறதான மீன்கள் நிறைய மீன்கள் இந்த உலகத்துல சாட்சியா இருக்கிறாங்க. இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான அது மாத்திரம் சுமக்கிற மீன் மாத்திரம் இல்ல, பாதுகாக்கிற மீன் மாத்திரம் இல்லைங்கிறது, இது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மீன். அல்லேலூயா. வாயை திறன்னு சொன்னா வாயை திறக்கும், அங்க போன்னு சொன்னா அங்க போகும். கரையில இவனை போய் கக்கிட்டு வான்னு சொன்னா கரையில போயிட்டு யோனாவை கக்கிட்டு மீண்டும் வருது. 3 நாள் ஒண்ணும் சாப்பிடாத என்ன ஆண்டவர் சொன்னாரு. 3 நாள் பாஸ்டிங் என்ற மீன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படுகிறதான ஒரு மீன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் நல்ல ஒரு விசுவாசிக்கு அடையாளங்க. நல்ல ஒரு விசுவாசிக்கு அடையாளம் என்ன? ஆபிரகாமை ஆண்டவர் அடைக்கும் போது வான்னு சொன்னாரு, வந்தாரு. போன்னு சொன்னாரு, போனாரு. எங்க போறோம்னு தெரியாது. அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்க. அவரு ஒரு பெரிய திமிங்கல், ஒரு மீன். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மீன். எலியா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மீன். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மீன்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு கழுதை கொடுத்த ஒரு மனிதன் இருக்கிறான். மேல் அறைய வீட்டுக்கு இடம் கொடுத்த ஒரு மனிதன் இருக்கிறான் தங்குவதற்கு. ஆகவே ஊழியக்காரரை பராமரிக்கிற, சுமக்கிற, பாதுகாக்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மீன்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 நீங்களும் நானும் அப்படி இருக்கோம். நல்ல மீனா இருக்கிறோம். அடுத்தது உதவி செய்கிற, கொடுக்கிற மீனாக இருக்க வேண்டும். 3வது ஊழியக்காரர்களை சுமக்கிற, பாதுகாக்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற நல்ல மீன்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது ஒரு மீன், 24ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். இயேசுக்காக சில குடும்பம், சில விசுவாசிகள் பரிசுத்தவாங்க இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள இயேசு வரும்போது அங்க ஒரு இரவு அங்க ஒரு திருவிருந்து ஆராதனை நடந்தது. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொரித்த மீன் கண்டத்தை, தேன் கூட்டையும் துணிக்கையும் அவருக்கு கொடுத்தாங்க. இந்த மீன் என்ன மீன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தியாகமுள்ள மீன்கள். அது பொரிக்கப்பட்டிருந்தது நெருப்பினாலே. அந்த மீன் பொரிக்கப்பட்டிருந்தது. தன்னையே அர்ப்பணித்து இயேசுவுக்கு போஜனமாக போன ஒரு மீன். ஆமென். ஆமென். சுடப்பட்ட ஒரு மீன், தியாகமுள்ள ஒரு மீன், இயேசுவுக்காக நான் என்னையே அர்ப்பணிக்கிற ஒரு மீன், இயேசுவை போஷாப்பு கொடுத்து அவரை போஷிக்கிறதான ஒரு மீன். இதே காரியம் தான் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே வேற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் கடைசி அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் பாருங்க. எது மேல இருக்கிற மீனுங்க? கரிநெருப்பு மேல இருக்குதுங்க. அல்லேலூயா. 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 இதுதான் தியாகமுள்ள மீன். இயேசுவுக்காக தங்களையே ஒப்பு கொடுக்கிற மீன், தங்களையே அர்ப்பணிக்கிற ஒரு மீன். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் அது எதிர்கொண்டு கர்த்தருக்காக தன் ஜீவனையை தியாகம் உள்ள செய்கிறதான ஒரு மீன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன் ஜீவனையே நமக்காக தியாகம் செய்து கொடுத்தது போல, இன்றைக்கு நாமும் இயேசுக்காக, சுவிசேஷத்திற்காக, சபைக்காக தியாகமுள்ள ஒரு மீனாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தியாகமுள்ள மீன்கள் ஆண்டவராகிய தேவன் அவர் அங்கீகரிக்கிறார்.
ஏற்றுக்கொள்ளுகிறார். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. உயிரோடு இருக்கும் போதும் மீன்கள் இயேசுவுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. சத்த பிறகும் அந்த மீன் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. சொல்லுங்க. ஆகவே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூச்சு, பேச்சு, நடக்க எல்லாமே இயேசுக்காக. நான் வாழ்ந்தாலும் இயேசுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், மரித்தாலும் இயேசுக்காக பயனுள்ள ஒரு விசுவாசியாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்துப்பார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். எத்தனை மீன்களுக்கு? 5 அப்பம் 2 மீன். 2 மீன் தாங்க இருக்கு. எத்தனை மீன்? 2 மீன். 2 மீன்கள் இருக்கு. இந்த 2 மீன்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இது கற்பனைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் முதல் கொடுக்கும் போது 10 கட்டளைகளை ஆண்டு கொடுத்தார். அல்ல ஆண்டவர் எப்படி மாத்தினார்? 2 கட்டளையா மாற்றினார். 2 கட்டளையாக கர்த்தர் மாற்றினார். நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த 2 கட்டளை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, 37 படிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இந்த 2 மீன் எதற்கு அடையாளம்னா, 2 கற்பனைக்கு அடையாளம். இந்த 2 மீன் 2 கட்டளைக்கு அடையாளம். இந்த 2 கற்பனை என்ன சொன்னா, முதலாவது தேவனை நேசி, 2வது மக்களை நேசி. இந்த 2 கட்டளை எதில் அடையாளம்? அன்புக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பு, தேவனுடைய அன்பு. இந்த 2 மீன்கள் எதற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ தேவனையும் நேசிக்கணும், மக்களையும் நேசிக்க வேண்டும். அன்பு கூறுகிற மீன். சொல்லுங்க. எல்லாரையும் அன்பு செய்கிறதான ஒரு மீன், எல்லாரிடத்திலையும் அதாவது பாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மீன். தேவனிடத்திலேயே அன்பு கூறுறாங்க. ஒரு சகோதரி பாருங்க, ஒரு பெரிய ஒரு வீட்டில இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அவர் தைலத்தை ஓபன் பண்ணி இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல அவர் தடவுகிறதை பார்த்தார். ஆண்டவர் சொன்னாரு, இவள் மிகவும் இடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்களும் நான் அப்படிப்பட்டதான். ஆண்டவரே, எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, எவ்வளவு விலை மதிக்க முடியாத காரியங்கள் இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. அந்த விலை மதிக்க முடியாத காரியத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்துல வைக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாத்தீங்கன்னா, பணத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சாங்கன்னா அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதாங்க நம்ம யாரை நேசிக்கிறோம்? உலகத்தை நேசிக்கிறோமா? தேவனை நேசிக்கிறோமா? பணத்தை, பதவியை நேசிக்கிறோமா? அல்லது அதை விட அதை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்துல வச்சுட்டு, ஆண்டவரே நான் உண்மைதான் நேசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, உண்மைதான் நான் நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோமா? யோசித்து பாருங்க. நாம் எப்படிப்பட்ட மீன்களாக இருக்கணும் அப்படின்பா? அன்பு கூறுகிற ஒரு மீன், எல்லாரையும் அன்பு செய்கிறதான மீன். முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும், 2வது மக்களை நேசிக்கணும், அன்பு கூற வேண்டும். அதான் 2 கற்பனை ஆண்டவர் சொன்னாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயா. தேவனை நேசி, பரனை நேசி. பரன் பிறன். ஆமென், ஆமென். பரனையும் நேசிக்கணும், பிறனை நேசிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறதான ஒரு காரியம். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட மீனா இருக்கணும்னா, எல்லாரும் நேசிக்கிற ஒரு மீன்கள். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பகை, விரோதம், கலகம் எங்க இருக்கிறதோ அங்க எல்லாம் கர்த்தர் இருக்கவே மாட்டார். ஆகவே சண்டை போடாதீங்க, பிரிவினைப்படுத்தாதீங்க, கசப்பு வைராக்கியம் நமக்கு வேண்டாம். நாம் முதலாவது அன்பை காட்டுவோம். ஆண்டவர் சொன்னாரு, யோனாவை குமாரனாகிய சீமோனே, எல்லாரையும் காட்டுற எண்ணத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம கிட்ட என்னத்துக்கு அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல முழுதயத்தோடு அன்பு கூறுவாயாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு மீனை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்.
யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. அப்பொழுது அவர், ம், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், ம், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ம். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்க, திரளான மீன்கள் அவங்க வலைக்குள்ள இருந்தது, சீஷருடைய வலைக்குள்ள இருந்தது. அது இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 8வது மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 800 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவிலிருந்து கொண்ட மீன்கள் வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இழுக்கப்பட்ட மீன்கள் எப்படிப்பட்டதுன்னா 11 சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய பெரிய மீன்களை கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. பாருங்க, 153 பெரிய மீன்கள். இந்த மீன் என்னன்னா ஆசீர்வதிக்கிற மீன். அல்லேலூயா. ஹalleluya. இந்த மீன் என்ன மீன்? ஆசீர்வதிக்கிற மீன். ஆசீர்வாதம் கொடுக்கிற மீன். மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. மற்ற விசுவாசிகளை பிளஸ் பண்ணுங்க, ஊழியக்காரரை பிளஸ் பண்ணுங்க, பிளஸிங் கொடுங்க, எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுங்க. ஏழைகளை பிளஸ் பண்ணுங்க, விதவைகளை பிளஸ் பண்ணுங்க, அனாதை பிள்ளைகளை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஏன் நம்ம நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் வரணும் தவிர வேற எதையும் வரக்கூடாது. Praise the Lord. ஆமென். Praise the Lord. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை இருக்கணும்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதமா வரணும், சாபம் வரக்கூடாது. ஒரே ஊற்றிலிருந்து எப்படி தித்திப்போ கசப்பு நீர் வருமா? இல்ல, வராது. அப்போ நம்ம மாத்தி மாத்தி என்ன செய்யக்கூடாது? நம்ம முதல்ல ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அதை கர்த்தருடைய சபிப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம் தவிர நம்ம வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது. ஆசீர்வதிக்கணும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 6வது வசனத்தை படிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை யாருக்கு கொடுத்தது? எல்லாம் கர்த்தர் கொடுக்க. இந்த மீன் என்ன செய்யுதுன்னா, அவ்வளவு வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் காணப்பட்டது. ஆசீர்வதிக்கிற மீன்கள், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு மீன். நீங்களும் நான் அப்படிப்பட்ட மீன்களாக இருக்கணும். மற்றவர்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிப்பீங்களா? உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை மற்றவர்களுக்கு கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல மீனாக இருந்து பரலோகத்துக்கு போகும். நல்ல மீன் எங்க போகும்? நல்ல மீன்கள் எங்க போகும்? பரலோகத்துக்கு போகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்ல, அது இன்னொரு மீன் இருக்கு. என்ன மீன்? கொடுக்கிற மீன், தேவையை சந்திக்கிற ஒரு மீன், பரிசுத்தவானுடைய குறைச்சி இல்ல, கொடுக்கிற ஒரு மீன். 3வது என்ன மீன்? சுமக்கிற, பாதுகாக்கிற, கீழ்ப்படுகிற ஒரு மீன். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு மீன் என்ன பார்த்தோம்? தியாகம் உள்ள ஒரு மீன். அடுத்தது 2 மீன் எது கிடையாதோ? அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா என்ன பார்த்தோம்? ஆசீர்வதிக்கிற மீனாக இருக்கணும். அப்படி இருப்பீங்களா? அல்லேலூயா.